வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் ரா என்று அழைக்கப்படுகிற RAW இந்திய இராணுவத்தினுடைய உளவு பிரிவு, இந்த உளவு பிரிவு ஏன் ஏற்படுத்தப்பட்டது, எப்போது ஏற்படுத்தப்பட்டது, அதற்கான அவசியம், கள அவசியம் ஏன் வந்தது, இதை குறித்து தான் இந்த காணொளியில் நான் கூறுகிறேன். ஏன் ரா பிரிவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய பாதுகாப்புத்துறை என்பது வெறும் வீரர்கள், ஆயுதம் ஏந்திய வீரர்கள், ஆயுத பயிற்சி பெற்ற இராணுவ வீரர்களை மட்டுமே நம்பி இருப்பதில்லை, உளவு பிரிவை தான் பெரும்பான்மையாக நம்பி இருக்கிறது. இவர்கள் திரை மறைவிற்கு பின்னால் வேலை செய்பவர்கள். உதாரணமாக ஒரு பெரிய கல்யாண வீடு, வரவேற்பு நிகழ்ச்சி, ஒரு விருந்து நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அந்த விருந்து நிகழ்ச்சி நடப்பதற்கு முழு காரணமாக இருப்பது சுவையாக பரிமாறப்படும் உணவு தான். அது ஒரு முழு காரணம் என்று சொல்லாவிட்டாலும் கூட பெரும்பான்மையான காரணங்கள் அந்த விருந்து பகுதியில் பரிமாறப்படும் உணவு. ஆனால் இந்த உணவை சமைப்பவர்கள் இந்த விருந்தினர்களைப் போல், விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களைப் போல நாகரிக உடை அணிந்து தன்னை முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்ள இயலாது. அதுபோலதான் பாதுகாப்பு பணியில் தங்களை முழுமையாக ஈடுபட்டு, ஏன் உயிருக்கு அச்சம் ஏற்படும் அளவுக்கான சூழலில் கூட வேலை செய்வதற்கு தயாராக இருப்பவர் தான் ரா அமைப்பினர். இந்த ரா அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது, இதனுடைய தேவை எதனால் வளர்ந்தது? உதாரணமாக முதலாக நமக்கும் பாகிஸ்தானுக்கும் 1965ஆம் ஆண்டு போர் நிகழ்கிறது. அந்த யுத்தத்தில் இந்தியாவினுடைய கை ஓங்கி இருக்கிறது, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர்களிடம் எவ்வளவு ஆயுதங்கள் இன்னும் மீதம் இருக்கின்றன, அவற்றை கொண்டு இன்னும் எத்தனை நாள் போர் தொடுத்தால் மிக விரைவாக நாம் வெற்றியை எட்டிவிட இயலும் என்ற ஒரு கணக்கினை எடுப்பதற்கு உளவு பிரிவில் ஆள் இல்லை, அல்லது யாருக்கு அந்த பொறுப்பு அளிக்கப்பட்டதோ அவர்கள் திறமையற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏன் திறமையற்றவர்களாக இருந்தார்கள் என்ற கேள்விதான் கடைசியில் போர் முடிந்த பிறகு ஒரு ஆய்வு செய்யப்படும் அல்லவா, வெற்றி தோல்வியை குறித்து. அப்போ எந்த இடத்துல செட்பேக் வந்துச்சு? ரா பிரிவில் உளவு பிரிவில் வேலை செய்தவர்கள் சரிவர தகவல் கூறவில்லை என்பதுதான் அதனுடைய முழுமையான ரிப்போர்ட். இப்போ அந்த ரிப்போர்ட்டுக்கு பதில் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த உளவு பிரிவில் வேலை செஞ்சவங்க இராணுவ பயிற்சி பெற்றவர்கள், உளவு பயிற்சி பெற்றவர்கள் அல்ல. இராணுவ பயிற்சி என்பது வேறு, உளவுத்துறைக்கான பயிற்சி என்பது வேறு, ராவுக்கான பயிற்சி என்பது வேறு. இந்த ரா பிரிவினருக்கான பயிற்சியை நாம் தனியாக அளிக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம், ஒரு உணர்வு, ஒரு நிர்பந்தம் எப்போது ஏற்பட்டது என்றால், இந்த பாகிஸ்தான் வாரில் இவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பின்னடைவினால் தான். இவர்கள் உடனடியாக ரா பிரிவுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார்கள். இராணுவத்தில் முதலில் இராணுவத்தில் பணி செய்தவர்களை கொண்டு ஒரு 21 பேரை கொண்டு ஒரு அமைப்பு ஏற்படுத்துகிறார்கள். இவர்கள் அனைவரும் மிக நெருங்கிய நண்பர்கள் அல்லது உறவினர்கள். இதை கேலியாக கூட இது நண்பர்கள் மற்றும் மிக நெருங்கியவர்களின் கூட்டமைப்பு என்று வைத்துக் கொள்ளலாமா என்று கூட கேலி செய்வர் உண்டு என இந்த ரா பிரிவில் முன்னாடி வேலை செஞ்ச முன்னாள் அதிகாரி ஒருவர் தெரிவிக்கிறார். இந்த ரா பிரிவில், உளவு பிரிவில் வேலை செய்பவர்களுக்கு எல்லா விதமான பயிற்சியும் அளிக்கப்படும். அதில் முக்கியமாக இவர்கள் இந்திய காவல்துறை, அதாவது IPS அதிகாரியாக வந்தவர்களுக்கு இந்த பதவிகள் கொடுக்கப்பட்டால் அத்தனை பெரிய திறமையான ரா சேவை நடக்காது என்பது அவருடைய காரணம். IPS ட்ரைனிங் என்பது வேறு, IAS ட்ரைனிங் என்பது வேறு, இராணுவ அதிகாரிகளுக்கான திறன் என்பது வேறு, ட்ரைனிங் என்பது வேறு, பயிற்சி. ஆனால் ரா பிரிவுக்கு மேலும் சில தகுதிகள் தேவைப்படுகின்றன. என்ன தகுதி? பணம், பொருளாதாரம் குறித்த அறிவு, மிக முக்கியமாக மொழியியல். அவர்கள் எந்த நாட்டுக்கு செல்கிறார்களோ அந்த நாட்டுடைய மொழி தெரிய வேண்டும், பிறர் அறியாமல் தன்னை எஸ்டாப்ளிஷ் செய்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அவர்கள் தாக்கப்படும் சூழல் ஏற்பட்டால் அவர்களுக்கு தற்காப்பு பயிற்சி, இஸ்ரேலினுடைய தற்காப்பு பயிற்சி, அது மிக பாரம்பரியமான நுண்ணிய கலைகளை கொண்டது என்று அறியப்படுகிறது. இஸ்ரேல் தான் அதுக்கும் நமக்கு இதாக இருந்திருக்கு. ஸோ இந்திய ரா பிரிவினருக்கு இஸ்ரேலினுடைய தற்காப்பு பயிற்சி, இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய தற்காப்பு பயிற்சியை தான் ரா பிரிவு கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்து தான் ஆபத்து சமயங்களில் தற்காத்து கொள்வார்கள். அவர்கள் ஆயுதங்களை பயன்படுத்த இயலாது. காரணம், அவர்கள் இருப்பதே ரகசியமாக. அங்கு ஆயுதங்களை பயன்படுத்தும் ஒரு அதிகாரமோ அல்லது ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிர்பந்தமோ ஏற்பட்டால் அவர்கள் மிக சாமர்த்தியமாக அதை தவிர்த்து தான் செயல்பட வேண்டிய சூழல் இருக்கும். காரணம், அவர்களுடைய பணி அப்படி. ஓகே, அந்த ரா பிரிவில் பணிபுரிபவர்கள் தான் முதலில், நன்றாக கவனியுங்கள், தனியாக அவர்கள் தேர்வு முறை செய்யப்பட்டு ஒரு பெரிய ஸ்க்ரீனிங் டெஸ்ட், நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வுலாம் வைக்கிறார்கள். ஆனால் இது எதுவுமே IAS IPS பயிற்சிகள் போன்று இருக்காது.
மிக மிக வித்தியாசமான ஒரு பயிற்சி. அவர்கள் தேர்வு செய்யப்படும் முறையே வித்தியாசமாக இருக்கும். அதன் பின்பு அவர்கள் பயிற்சிக்கு பின்பு அவர் எந்தெந்த நாட்டில் தூதரகங்கள் இருக்கிறதோ அங்கேயே அவர்கள் களப்பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். மிக குறிப்பாக இவர்களுக்கு சொந்த பெயர் இருக்காது. இவர்கள் குடும்பத்தினுடைய பெயரையும் கூட மாற்றி வைக்க வேண்டும். இவர்கள் அந்த ரா பிரிவில் பணியில் இருக்கும் பொழுது குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தைகளுக்கும் இவர்கள் பொய்யான பெயரை தான் காலம் முழுவதும் வைத்திருக்க வேண்டும். காரணம் இவருடைய பாதுகாப்பு. எத்தனை தியாகங்கள் பாருங்கள். எல்லாரிடம் திறமை அதிகமாக இருக்க வேண்டும், ஆனால் தியாகங்கள் நிறைய செய்ய வேண்டும். இவர்களுடைய தகவலின் அடிப்படையில் தான் போர் யுத்திகள் போருக்கான ஆயுதங்கள் செய்யப்படுகிறது என்பதால் போருக்கு முந்தைய செய்திகள் என்பது இவர்களுடைய அறிக்கை என்பது மிக மிக குறிப்பானது. இதில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ISI உளவு அமைப்பு அதுக்கும் ராவுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ரா பிரிவில் இருப்பவர்கள் நேரடியாக பிரதமரிடம் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் இங்கு ISI பிரிவில் இருப்பவர்கள் பாகிஸ்தான் இராணுவ தளபதிக்கு தான் அவர்கள் அறிக்கையில் அனுப்ப வேண்டும். இரண்டாவதாக, ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்மி எப்படி செயல்படணும் அப்படி தான் இந்திய ரா பிரிவு செயல்படும். ஆனால் பாகிஸ்தானுடைய ISI அவ்வாறு இருக்காது. அவர்களுக்கு யாரையும் கைது செய்யும் அதிகாரம் உண்டு, யாருடைய கதவியும் தட்டி அவர்களை விசாரணைக்கு இழுத்து செல்லும் அதிகாரம் உண்டு. ஆனால் ரா பிரிவுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அவர்கள் ரகசியங்களை சேகரித்து குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு அனுப்புவது மட்டுமே அவருடைய பணி. அவர்கள் யாரையும் கைது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட கைது செய்யக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரு அதிகாரியைத்தான் அணுகி அவர்கள் பதில் கேட்க வேண்டுமே தவிர அவர்கள் மிக எளிதாக யாரையும் கைது செய்ய இயலாது. ஸோ இது போன்ற நல்பயிற்சிகள் பெற்றவர்கள் போரில் இதில் கடைசி சிக்கல் என்னவென்றால், ஒரு போர் முடிந்து அதில் வெற்றி பெற்ற அதில் உயிர் நீத்தவர்களுடைய தியாகங்கள் பெயர்கள் அறிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்படும். அவர்கள் குடும்பத்தினர் கௌரவிக்கப்படுவார்கள். எல்லாரும் அறிந்தது. ஆனால் இந்த ரா பிரிவில் வேலை செய்தவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் இவர்கள் பெயர்களை அறிவிக்க இயலாது. அப்போ அதை வச்சு மற்றதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க, இப்படி தான் அந்த பேரை வைப்பாங்களோன்ட்டு. அதனால் என்ன பண்ணிடுறாங்க, இந்த பேரை அறிவிக்கிறது இல்லை. ஆனால் முதலில் கார்கில் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படும் பொழுது அப்போது பிரதமராக இருந்த வாஜ்பாய் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வேறு மெத்தட் மாற்றுங்க, அதுக்காக அவங்களுடைய தியாகத்தை குறைச்சி மதிப்பிட முடியாது என்று ரா பிரிவினருடைய பெயர்களை அறிவித்து அவர்களையும் கௌரவப்படுத்தினார். ஸோ நம்மளுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு அம்சத்தில் ஒரு மிக முக்கியமாக பங்காக இருக்கக்கூடிய ரா பிரிவை குறித்து நாம் பெருமிதமாக அவர்களை கௌரவிக்க வேண்டும், பெருமிதமாக கருத வேண்டும். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.